பெண்களுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும் எந்தவித அவதூறு வார்த்தைகளும் எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு இந்த காவல்துறை கண்டிப்பா அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்துல அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்க போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்களை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லயே அவர் போட்டு அவர் பேசினதை போட்டு காட்டும். உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவிரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும் அதை சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்ல அங்க என்ன பேப்பர்ல கொடுக்க அதை வாசிட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலைதான். ஏதாவது உள்ளனா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது அவதூறாக பேசுவது இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அதை பூர்வம் நடவடிக்கை